அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கைனால போராட்டம் தாங்க. அதுலயும் பெண்கள் அப்படின்னா சொல்லவே தேவையில்லை. சிலருக்கு வாழ்க்கையில போராட்டம், சிலருக்கு வாழ்க்கையே போராட்டம். அதுவும் எப்படிப்பட்ட போராட்டம் தெரியுங்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னுடைய தூரத்து உறவு தம்பி ஒருத்தன் எனக்கு வந்து காதணி விழா வச்சிருக்கேன் பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்லி அழைப்புதல் கொடுத்து கூப்பிட்டாங்க. உடனே நான் போகணும்னு முடிவு பண்ணேன். ஏன் அப்படின்னா அவன் எப்படா கூப்பிடுவான்னு சொல்லி ஆவலோட காத்திருந்தேங்க. என்ன காரணம்னு கேக்குறீங்களா? அந்த தம்பியோட அம்மா எனக்கு அண்ணி முறை வேணும், தூரத்து சொந்தம். நான் சின்ன வயசா இருக்கிறப்போ எங்களுடைய அந்த அண்ணாவுக்கு வாக்கப்பட்டு வந்தவங்க. வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் தான் வாழ்ந்தாங்க. இந்த தம்பி பிறந்து ஒரு 3 மாசத்துல எங்க அண்ணாவுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு இறந்துட்டாருங்க. இறந்த உடனே அவங்க அங்க இல்ல, அவங்களுடைய பிறந்த ஊருக்கு வந்துட்டாங்க. பிறந்த ஊருக்கு வந்து கொஞ்ச நாள் அங்கேயே இருந்தாங்க. அந்த பையனுக்கு 1 வயசு ஆன உடனேயே அவங்களுடைய பெற்றோர்கள், சொந்த பந்தங்கள் எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, எப்ப இந்த பையனை நாங்க கூட பாத்துக்கிறோம், உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிடறோம் அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க. ஏன்னா சின்ன வயசுலயே கல்யாணம் ஆகி வந்தவங்க. இப்படி நீ காலம் முழுசும் நீ வந்து எப்படிப்பா இருக்க முடியும், நாங்க வந்து இந்த குழந்தையை நாங்க வளர்த்துக்கிறோம்னு என்னென்னமோ அவங்களுக்கு சொல்லி பார்த்தோம். அவங்க அதுக்கு சம்மதிக்கவே இல்லைங்க. அவங்க சொன்ன விஷயம், நான் கொஞ்ச நாள் தான் வாழ்ந்தேன், ஆனாலும் அந்த வாழ்க்கை எனக்கு நிறைவா இருக்கு, அந்த நினைவுகளே எனக்கு போதும். அது மட்டும் இல்ல, அந்த வாழ்க்கையினுடைய அடையாளமா எனக்கு ஒரு குழந்தையும் இருக்கு, இந்த குழந்தைக்காக நான் வாழ்றதுதான் இனிமேல் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரே முடிவுல அப்படி இருந்துட்டாங்க. அந்த முடிவுல இருந்தது முக்கியம் இல்லைங்க, அதற்காக அவங்க இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு சொல்லும் கெட்ட சொல்லும் இல்லாமல் அவ்வளவு கண்ணியத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்றது உண்மையிலே எனக்கு ரொம்ப உண்மையிலே பெருமைப்பட வேண்டிய விஷயமா இருந்தது. இந்த இடத்துல எனக்கு காந்தாரி தான் ஞாபகத்துக்கு வந்தாங்க. காந்தாரி தன்னுடைய கணவன் பார்க்காத உலகத்தை நானும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கண்ணை கட்டி இருந்ததுனால அவங்களுக்கு எவ்வளவு ஆற்றல் இருந்ததுங்க. அது மாதிரி இவங்க தன்னுடைய அந்த உணர்வுகளை எல்லாம் அப்படி அடக்கி அந்த பிள்ளைக்காக அப்படி வாழ்ந்து தன்னோட உணர்வுகளோட போராடி போராடி அதையும் ஜெயிச்சு இந்த சமூகத்தில் தனக்கு வந்த அந்த எதிர்ப்புகளை எல்லாம், அந்த போராட்டங்களை எல்லாம் ஜெயிச்சு இன்னைக்கு அப்படி நிமிர்ந்து நிக்கிறாங்கன்னா உண்மையில அவங்க கிட்ட எவ்வளவு ஆற்றல் இருக்குங்க. இந்த உலகம் இயங்குறது கூட இது போன்றவங்களாலதான் இந்த உலகம் கூட இயங்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதனாலதான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்ப சமீபத்துல எப்ப அந்த ஊருக்கு போனாலும் அவங்க கிட்ட போய் நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றது வழக்கமா வச்சிருக்கிறீங்க. அந்த நபரை பார்க்கணும், ஏன்னா அவங்க பேரனுக்கு தானே விசேஷம். அதனால அவங்க வந்து கூப்பிட்டா எப்படா கூப்பிடுவாங்க, போய் அந்த அண்ணியை பார்த்துட்டு நம்ம ஒரு வாழ்த்து வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஆவலா இருந்ததுனால அவங்க கூப்பிட்ட உடனே போய் விழாவிலையும் கலந்துகிட்டு அந்த அன்னிக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தீங்க. உண்மையிலே வாழ்க்கையில இதை போன்றவர்கள் எல்லாம் ஒரு முன் உதாரணம், நம்மளை போன்றவங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் ஒரு முன் உதாரணமாக இருக்கிறாங்க. பிள்ளைங்களுக்காகவே வாழ்ந்து அதிலும் கண்ணியத்தோடு அப்படி நிலைத்து நிற்கிறாங்க, அப்படி உயர்ந்து நிற்கிறாங்கன்னா அவங்க இறையர்களால நீண்ட ஆயுளோட நிறை செல்வத்தோட நல்ல வளத்தோட வாழட்டும்னு சொல்லி இந்த நேரத்துல அவங்கள வாழ்த்தி இறைவனை பிரார்த்தித்து கொண்டு நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.